வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ கொண்டைக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது குக்கரில் நம்ம ஊற வச்ச தண்ணியும் கொண்டைக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணீர் தான் இதுக்கு. இது கூட கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சுக்க போகிறோம். இப்போது 4 விசில் வந்துருச்சு பாருங்கள். கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க கொண்டைக்கடலை வெந்துருச்சா அப்படின்னு. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொண்டைக்கடலையை குக்கரில் வச்சுருந்தோம்ல, தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொண்டைக்கடலையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் போய் மறந்துடாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.